நாமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் லூப்ன மாட்டின மாதிரியே இருக்கா. மறுபடியும் 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 நடந்ததே நடக்கிற மாதிரி ஒரு லூப்பில் மாட்டின மாதிரியே இருக்கா. ஏன்னா முதல் நாள் ஒரு 3 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறாங்க. அடுத்த நாள் சென்னையில் ஒரு குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளாகுது. அடுத்த 2 மணி நேரத்துலேயே மறுபடியும் இன்னொரு குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளாகுது. அடுத்த 2 மணி நேரத்தில் மறுபடியும் இன்னொரு குழந்தை பாலியல் தொல்லைக்கு ஆளாகுது. இப்படியே சென்னையில் மட்டுமே ஒரே நாளில் 7-8 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுது. ஏதோ ஒரு லூப்பில் மாட்டின மாதிரியே திரும்பி திரும்பி நடக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்படியெல்லாம் போன ஆட்சியில் ஜிம்பாடி ஜிம்கானான்னு ஒரு ஆள் பேசிட்டு தெரிஞ்சான். அந்த ஜிம்பாடி ஜிம்கானா இப்போ எந்த லூப்பில் மாட்டி, எந்த பிளாக் ஹோலில் மாட்டி, எந்த கேலக்சியில் போய் விழுந்தான்னு தெரியல. இப்போ அந்த ஜிம்பாடி ஜிம்கானா, நான் இனிமேல் அரசியல் பேசுவதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் என் சொந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறேன்னு இப்போ மட்டும் போகாதா சொந்த வாழ்க்கை? போன ஆட்சியிலலாம் பொழுதே போகாமல் பொழுதன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அந்த ஆட்சியில் இது சரியில்லை இது சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணியே ஜிம்காடி ஜிம்கானா. இந்த ஒரு டுபாக்கூர் மட்டும் இல்லை, பல டுபாக்கூர் தானே. வெள்ளை சட்டையை போடுறது, காக்கி டவுசர் இப்படி மாட்டிக்கிறது, அது இடுப்புக்கு பத்துதோ இல்லையோ, அது அதை பற்றிலாம் ஆராய்ச்சியே பண்ணல. இந்த இன்னொருத்தர் இருப்பேன், அவன் இந்த யூடியூப்குள்ளே வருவேன், அவன் கூட ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருப்பான் போல். இந்த ட்ரைலரில் பார்த்தேன். இப்படி கையை வச்சுக்குவேன், இப்படி கருமை நமக்கு வர மாட்டேங்குது அந்த இளவெல்லாம். இது பாபா மாதிரி வச்சுக்கலாம். இப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அறுத்து தள்ளுவான். ஹலோ எம்ஜி ஸ்குவாட்ஸ் அப்படின்வான். ஆமாக்கா, எங்கடா போனீங்க ராசா, எங்கே போனீங்க? ஒரே நாளில் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியிலலாம் ஒரு சம்பவம் நடக்கும், அதை பற்றி டிடியிலே விவாதம் பண்ணுவாங்க, அதை பற்றி பிரச்சனையை பற்றி அடுத்தடுத்த நாள் பேசுவாங்க. இப்போ அதுக்கு டைமே இல்லை. ஒன்று அடுத்தொன்று டக்கு 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 டக்குன்னு இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த லூப்பில் மாட்டினேன்னு சொன்ன ஜிம்பாடி ஜிம்கானா எங்கே? இந்த டெம்டி ஸ்குவாட் எங்கே? இந்த ஒவ்வொருத்தர் சட்டப்பேட்டை போட்டு குடும்பம் பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இந்த அண்ணா விஷயண்ணாவுக்காக முட்டு கொடுத்த மூதேவியெல்லாம் எங்கே போனீங்க? வாங்கடா ராசக்கலா, பேசுங்க. இந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் விஜயண்ணா ஆட்சி தான், விஜயண்ணாக்கு ஆளத் தெரியலன்னு பேசுங்க ராசாக்களா. இப்போ மட்டும் எங்கே போய் ஒழிஞ்சிங்க? உங்களுக்கு ஏதோ பேசி ஒரு வழியாக மாற்றன்ற பேரில் ஒரு துர்நாற்றத்தை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. சந்தோஷம்டா, சந்தோஷம்.